உலகமுமே GTA6க்காக செம்ம ஹைப்டா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த கேம்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஒரு கேம் வந்து GTA பிரான்சைஸ் மாதிரியான ஒரு பெரிய பிரான்சைஸ்ல இருந்து வர்றதுனால உலகமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஆனா இங்க வந்து ஒரு கேம் என்னைய GTA6 விட பயங்கரமா வந்து ஹைப்டா வச்சிருக்கு. லிட்டரலி அதோட ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து அந்த கேம் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போத்துல இருந்தே வந்து அந்த கேம் மேல எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து அதோட ப்ரீ ஆர்டர் டேட் ரிலீஸ் பண்றதுக்காக ஒரு கேம் பிளே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லிட்டரலி பியூர் மாசா இருக்கு. ஸோ அது என்ன கேம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா பேந்தம் பிளேட் 0. ஸோ இந்த ஒரு கேமுக்காக தான் நான் லிட்ரலி வந்து செம்ம ஹைப்பாக இருக்கேன். ஏன்னா இந்த கேம் லான்ச் பண்ணதுலேருந்தே இந்த கேம் மேலே அவ்வளோ ஹைப் இருக்கிறதுக்கு காரணம் இது ஒரு சால்ஸ் லைக் கேம். எப்படி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண எல்லா சால்ஸ் கேம்ஸும் இருந்துச்சோ அதே மாதிரி மெக்கானிக்ஸில் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனோம்னா ஊகாங் பிளஸ் செக்கிரோ மாதிரி இருக்கு. இது கம்ப்ளீட்டா வந்து ஊகாங் மாதிரி தான் இருக்கு. பட் செக்கிரோவோட விஷயங்களும் ஏன் இருக்குன்னா இந்த கேம்லயுமே வந்து செக்கிரோ மாதிரி வந்து ப்ராசஸ் எல்லாமே பயங்கர டிஃப்ரெண்டா வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. ஏன்னா கேம் பிளே வந்து நான் பார்க்கும்போது தெரியுது. ஆல்ரெடியே வந்து இதுக்கு நிறைய டெமோ கேம் பிளேஸ் வந்து 125 மினிட்ஸ் 1 hour 25 மினிட்ஸ்னு சொல்லி யூடியூப்ல நிறைய வந்துட்டு பட் நான் எதையுமே பார்க்கல. அவங்க அஃபிஷியலா வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களோ அதை தான் வந்து இப்போதைக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதே மாதிரி இந்த கேமுடைய இன்னைக்கு லான்ச் பண்ண அந்த 11 மினிட் ப்ரீ ஆர்டர் ட்ரெய்லருமே வேற லெவல் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அதையும் உங்க கூடவே சேர்ந்து நான் இப்போ பார்க்க போறேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல என்னென்ன விஷயங்கள் இந்த கேம் வந்து என்ன ஹைப் பண்ணுதுன்றதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். Okay? You're late. Let's get started already. ஆக்சுவலா வந்து இந்த யுவர் லேட்டுக்கே வந்து பயங்கரமா வந்து கமெண்ட்ஸ்ல வந்து மீம்ஸ் போட்டிருந்தாங்க. So let's get started guys. Damn this rain. Always when I'm out. No one goes near Pumpkin. At least not anymore. But you, if my damn misfortune hadn't bled me dry, I'd Get down. So escape. இவங்க தான் வந்து இந்த கேம் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. கம்ப்ளீட்லி வந்து நியூ ஸ்டுடியோ. அதான் வந்து பெரிய ஹைப்பே வந்து எதிர்பார்க்கணும். ஓகே, டிரான்சிஷனே வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இந்த கேம் வந்து கம்ப்ளீட்லி ஃபியூச்சர்ஸ் ஆக்ஷன். அதனால காம்பேட்டுக்கு தான் வந்து இவங்க நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்க, இதான் நான் வந்து செக்கிரோ மென்ஷன் பண்ணேன். வேரி அட் இட்ஸ் ஃபைனஸ்ட் இந்த கேம்ல. அண்ட் அதே மாதிரி நீங்க இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து நம்ம செக்கிரோல பார்த்துருப்போம். இது ஆக்சுவலி வந்து அந்த ஹீலிங் கோட் தான். ஸோ இதுவுமே வந்து சிமிலர் டு செக்கிரோ. அண்ட் இதுல வந்து நிறைய வெப்பன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். பட் அதையும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இங்க பாருங்க, இது எல்லாமே வந்து நாட் அ கட்சி அப்படியே நடக்குது கேம்லே. ஸோ இமர்சிவா வந்து காம்பட் சிஸ்டம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது வந்து கீழே இந்த பாரில் இருக்கக்கூடிய பவர் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி. அது மாதிரி இந்த கேமை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவல் கேமோடைய வந்து ஃபுட்டேஜ். ஸோ எந்த ஒரு ஹெச்யூடி டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஹீலிங், அந்த பவர் அண்ட் தென் இந்த வெப்பன் என்ன வச்சிருக்கோன்றது. மற்றபடி ஃபுல் கேம் பிளே தான் நமக்கு. பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு நார்மல் எனிமீஸே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அடிக்க முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அதில் வந்து இது பண்ணுற மாதிரி. அவன் பயங்கரமா வந்து ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் வந்து நம்ம மென்ஷன் பண்ண ஊகாங்லையும் கிடையாது, செக்கிரோலையும் கிடையாது. அதாவது இந்த ஃபினிஷர் மாதிரியான ஒரு ஆப்ஷன். ஸோ இதில் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைஃப் வந்து 80% கீழே போனோம்னா ஃபினிஷர் வர மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்குமே வந்து நல்ல அந்த ஜாப்பனீஸ் தீம் வந்து வருது.
ஓடு. Okay. I see. Looks like no room for negotiation. ஓகே, ஆக்சுவலா இப்போ இதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, ஏதோ இந்த ஹீரோ வந்து ஒரு வாண்டட், அவரை வந்து பிடிச்சி கொடுத்தா பவுண்டி மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி இவங்க வந்து பவுண்டி ஹண்டர்ஸாக கூட இருக்கலாம். இவங்க வந்து இந்த ஹீரோவை சேஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுண்டி ஹண்டர்ஸாக கூட இருக்கலாம். லெட்ஸ் வா. ஆமா, ஹண்டர் ஆஃப் த ஆர்டர் அந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் இது பாஸ் ஃபைட்டா மினி பாஸ் ஃபைட்டான்றது வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் எங்கேயும் வந்து செப்பரேட் லைஃப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஃபுல் பாரி செக்கிரோ என்ஜாயர்லாம் இந்த கேம் அப்படியே என்ஜாய் பண்ண போறாங்க. பா ஐயோ பாருங்க, என்னங்க இது? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவனுக்கும் வந்து பவர் கொடுத்துருக்காங்க, வில்லனுக்கும் வந்து பவர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஏறுற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அது வந்து காடுன்னு நினைக்கிறேன். எஸ், காட் கைஸ். அது அப்ப நமக்கு கொடுத்துருக்கிறது காடு தான். ஆக்சுவலா நான் வந்து பவர்னு மென்ஷன் பண்ணேன். ஆக்சுவலா வந்து இது காடு செக்கிரோல இருக்கிற மாதிரி இது வந்து காட் சிஸ்டமும் இருக்கு இதுல. ஸோ காடை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அடிக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். வா ஓடி. குறையல, மேபி கம்பேக் கொடுப்பானான்னு தெரியல. Holy shit. குதிரை செத்துச்சு. ஹீரோ சாப்பிடலாம். ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இதனால தான் வந்து இதை வந்து வூகாங் அண்ட் செக்கிரோ மாதிரியான ஒரு சவுல்ஸ் ஆர்சிபி கேம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். லிட்ரலி வந்து காம்பேட்டுக்கு தான் கைஸ் இந்த கேமே வந்து லிட்ரலி வந்து காம்பேட் வந்து அந்த அளவுக்கு வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்தரா இந்த ப்ரீஆர்டர் ட்ரெய்லர்ல வேற என்ன இருக்குன்றதையும் பார்க்கலாம். What blurred my eyes? Was it the rain? Or blood? Okay. And இதுலயுமே வந்து ஸ்னோ வேர்ல்ட் இருக்கு. You're finally here. Okay. Late again. I never thought, in the end, you'd be the only one who still cares whether people live or die. The Mandate's leaders don't care about ordinary people. The merciful Lady of the Veil doesn't care either. Zuoshang's order no longer upholds its rules. Nor does he care about the people of the Wulin. The peddlers, the laborers, the elderly, and the children. Who's left to protect them? And somehow, only you, with so little time left. So, story வந்து மேபி there is some evil villain வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நார்மல் பீப்புளை விட்டுட்டு சம் ஆப்பில் வந்தார்ல ஒரு ஹண்டர் பவுண்டி அண்ட் இவர் அடிக்க வந்த அந்த மாதிரி பீப்புள்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவங்கள வச்சு ஒரு வேர்ல்டு ரூல் பண்ணணுன்ற மாதிரி பார்க்குறாரு. அண்ட் கொஞ்சம் பேர் கொஞ்சம் உயிரோட இருக்காங்க, அவங்க வந்து தனியாக ஒரு இடத்துல இருக்காங்க. பஸ் அவங்களுக்காக போராடுற ஒரு பர்சனாக வந்து நம்ம ஹீரோ இருக்கிறாருன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. It's time for my last battle. Okay. Someday, I'll roam the Wulin with you and be a hero. They call me Quick Hand Zhang. I travel the land collecting rare treasures and relics. Okay. So My name's Forge. I serve under Lady Ananis as an artisan. Okay. Taking you on that ride was worth it. Hero உடைய ஹைட் அவுட் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பீப்பிள்ஸ் வந்து Finally, எக்ஸ்பிளைன் you're பண்றாங்க. here at last. I've been waiting forever.
ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய வெப்பன் வெரைட்டிஸ் இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் ஸ்வாட் மட்டும் தான் வந்து பார்த்துருக்கோம். மற்ற என்னென்ன இருக்குன்றது The three of us spent most of our lives fighting for the mandate. We thought ourselves heroes, only to realize it was all a lie. There's a great secret in this world. அங்க பாருங்க பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஸ்பியர் மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி நிறைய வெப்பன் வெரைட்டிஸும் இருக்கு இந்த கேம்ல. One beyond the grasp of ordinary men, a power beyond. This is the boss fight. Actually, its source. Let's see. It's from. என்னடா மண்டை இங்க பாருங்க. வா Another victim of my இங்க பாருங்க இது எல்லாமே வந்து பாஸ் ஃபைட் தான். is mine. Why? Watch closely. I'll strike only once. வா சோ ஒரு இடத்துக்கு ஏத்த மாதிரியான பாஸ் வராங்கன்னு Only நினைக்கிறேன். the strong. Okay. Guys, ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? My இங்க பாருங்க ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க. இங்க பாருங்க இவனோட அட்டாக் பாத்துக்கிட்டீங்களா? அவரோட அட்டாக் தான் இந்த பாஸ் கிட்ட வந்து இவன் யூஸ் பண்றா பாருங்க. இங்க பாருங்க. ஓகே அப்போ ஒரு பாஸ் முடிச்சா அந்த பாஸ் உடைய வெப்பன்ஸ் அண்ட் ஆல்சோ அவங்களுடைய பவர் வந்து நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். controlling me. வேற லெவல்ல இருந்துச்சு. இங்க பாருங்க இப்போ நம்ம ஒரு பாஸ் வந்து ஷீல்ட் வச்சிருக்கிறவரை வந்து நம்ம அடிச்சோம்ல அவரோட ஷீல்ட் வந்து இங்க வச்சிருக்காங்க. நைஸ். Shadow Sovereign Soul never told me to do this, but I'll make you do it. வா நைஸ். Guys, make chaos take the world. எங்க இருந்துடா வந்தாங்க? எல்டன் ரிங்ல இருந்து. பட் லிட்டரலி அது எல்டன் ரிங்கோட மேட்ச் வந்து ஆக்சுவலா இந்த பாஸ் தான் வந்து லிட்டரலி வேற லெவல்ல This was my இருக்கு. mistake. I have to make it right. இத நம்ம சண்டை போட்டு கம்பெனி நடி போட்டு வந்திருக்கோம். You damn puppet! Just go away! வா Holy shit, guys! Holy shit! Okay. Final boss up. ட்ரெய்லர்ல இவர்தான் வந்து ஒரு குழந்தையை தூக்கிட்டு போற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த இப்போ ஸ்டேட் ஆஃப் பிளேல கூட இவர்தான் வந்து காட்டியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். Let's see என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். Extinguish the flame. See what burns beneath. Drop the blade. Let true steel speak. Please! No shame. No shadow. Yet it moves through all. That's the path to know. என்னடா இது எந்த ட்ரிக்ல வர எல்லா அட்டாக் பண்றீங்க? நாளைக்கு பிளாக் பிளேயர் மாதிரி பண்றாங்க. Who are you? Show me your strength. வா. ஒரு மாஸ். என்ன இது? நான் சொன்ன பாருங்க ப்ரீவியஸ் ட்ரெய்லர்ல குழந்தையை தூக்கிட்டு ஓடுறாருன்னு. டோனியன்
ஆக்சுவலா உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இவர் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ டோனியின் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஜான் விக்கோட லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா அதுல கண்ணு தெரியாத ஒரு அசாசன் வருவாரு, ஹிட்மேன், பியூர் கிளாஸா நடிச்சிருப்பாரு. அவர் தான் வந்து டோனி என். ஓகே நைஸ். அக்டோபர் 10, 2029. I'm looking forward to his next move. ப்ரீஆர்டர் ஸ்டாண்டர்ட் எடிஷன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 59.99. ஓகே, $60 நைஸ். அண்ட் அதுல இருந்து ஒரு $10 அதிகம். இங்க பாருங்க, ப்ரீ ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரெஷர் பேசின், அவுட்ஃபிட் லெகசி அண்ட் டீலக்ஸ் எடிஷன் பண்ணீங்கன்னா சேம் பிளஸ் உங்களுக்கு வந்து ஊலிங் லெஜெண்ட், பிளட் ஸ்டீல் ஃபோம், ஆர்ட் புக், ஓஎஸ்டி. இதுதான் ஆக்சுவலா ப்ரீ ஆர்டர். சும்மா வந்து கொடுக்கறதுக்கு பேர் வந்து ப்ரீ ஆர்டர் கிடையாது. ஸோ the price are shown in the US price. And one more thing என்னன்னா, I think இந்த கேம்ல வந்து டிஸ்க் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களும் வந்து டிஜிட்டல் ஒன்லி தான் ரிலீஸ் பண்றாங்க. மேபி நீங்க பிசிக்கல் காப்பி வாங்கினாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் கோடு தான் கிடைக்கும், டிஸ்க் வந்து கிடைக்காது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்க வந்து அந்த ப்ரீ ஆர்டரோட ட்ரெய்லர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ லிட்ரலி வந்து கூஸ் பம்ப்ஸா இருக்கு கைஸ். லிட்ரலி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வீடியோ பண்றோம். ரியாக்ஷன் பேஸ்டு சஜஷன் அண்ட் ஒப்பீனியன் பேஸ்டு ஏதோ ஒன்றுங்க இது. பட் மேபி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க இந்த கேம் பத்தி. இந்த கேம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா ஊகாங் வந்து லிட்ரலி நம்ம இந்தியாவில் நம்ம ரீஜியன்லேயே வந்து லிட்ரலி நிறைய பேர் ப்ளே பண்ணிட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ப்ளே பண்ணிட்டீங்க. ஏன்னா நான் அவ்வளோ லைவ் ஸ்ட்ரீம்ஸ் வந்து பார்த்தேன். அவ்வளோ பேர் வந்து கம்ப்ளீஷன் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் வந்து 80% வந்து கம்ப்ளீஷன்லாம் வந்து 80 வந்து அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க ஸ்டீமில். ஸோ ஊகாங் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஊகாங் லெவலுக்கும் அண்ட் ஊகாங்கை விடவும் பயங்கரமாக வந்து காம்பேட் சிஸ்டம்லாம் இருக்கு அப்படின்றதுனால இந்த கேம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அண்ட் இதே மாதிரி இப்போ நான் பண்ண ஒரு வீடியோ பற்றி உங்களோட ஃபீட்பேக்கும் வந்து மறக்காம சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய டெக் அண்ட் கேமிங் ரிலேட்டட் வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையும் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் இந்த விடைபெறுகிறேன். நன்றி guys. பை பை. See you.